மகளிர் இடஒதுக்கீடு சட்ட விவகாரத்தில் திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணியின் நடவடிக்கை பெண்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை அளித்துள்ளதாக மயிலாப்பூர் பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் உள்ள பாஜக தலைமையகமான கமலாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நாடாளுமன்றத்தில் பெண்களின் குரல் ஒலிக்கக்கூடாது என்பதில் திமுக உறுதியாக இருப்பதாக கூறினார். பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கும் மசோதா நாடாளுமன்றத்தில் தோல்வி அடைந்ததை பட்டாசு வெடித்து முதலமைச்சர் ஸ்டாலின் கொண்டாடுவதாகவும், இதற்கு தேர்தலில் பெண்கள் தகுந்த பதிலடி கொடுப்பார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். நாளை மாலை மயிலாப்பூரில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்கும் பிரம்மாண்ட பரப்புரை நடைபெற உள்ளதாகவும், அது பாஜகவின் வெற்றி வாய்ப்பை மேலும் உறுதிப்படுத்தும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் மிக தெளிவாக எந்தெந்த கேள்விகள் கேட்கப்பட்டதோ அதற்கெல்லாம் பதில் சொன்ன பிறகும் அதையெல்லாம் காதில் வாங்கி கொள்ளாமல் இங்கே பெண்களின் உரிமை மறுக்கப்படும் பொழுது பட்டாசு வைத்து ஒரு முதலமைச்சர் கொண்டாடுகிறார் என்றால் இது பெண்கள் கவனித்து அவருக்கு எதிராக தனது கருத்தை பதிவு செய்ய வேண்டும் என்பது எனது கருத்து.